வேதம் படி கண்டுபிடி. ஏசாயா அதிகாரம் 3-4 வரை. விழுந்து போனது எது? எவர்களை அதிபதிகளாகவும் ஆளுபவராகவும் கர்த்தர் தருவேன் என்றார். எது கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சலை உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாயிருக்கிறது? நீதிமான்களுக்கு எதை சொல்ல வேண்டும்? கழுத்தை நெரித்து நடந்தவர்கள் யார்? சீயோனில் மீதியாயிருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எப்படி சொல்லப்படுவான்? எத்தனை ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்துக் கொள்வோம் என்பார்கள்? எவைகள் மேல் காவல் உண்டாயிருக்கும்? இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு எது சிறப்பும் அலங்காரமாயிருக்கும்? ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுகையை கழுவி எதினால் எருசலேமின் இரத்தப் பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கி போடுவார். கேள்வி நேரம் தினமும் மாலை 7 மணியிலிருந்து 8 மணி. விடைகளுக்கு வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.